ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த சாயப்பா வந்துட்டேன் பார்த்தியா. இப்போது இல்லை, அதிகாலையிலிருந்து காலங்காத்தாலிருந்தே இந்த சாயப்பா உன் கூட பேசணுங்கிறதுக்காகவே, உன் கண்களில் படணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன் செல்லமே. நீ அமைதியாகவே இருன்னு நான் சொல்லியும் கூட தேவையில்லாமல் பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டு இருக்க. நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கியோ, இன்றைக்கி அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தோஷமாக தொடங்கு. உன்னுடைய அமைதியும் பொறுமையும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணங்களை நீ சரியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும். எப்போதும் எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் முடியும்னு நீ ஆணித்தரமாக உறுதியாக நம்பணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்புறதை பொறுத்து தான் உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் சிந்தனையை மட்டும் நீ சிறப்பாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் என் செல்லமே. பறவைகள் ஒவ்வொன்றும் அமைதியாக இருந்து சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்கும் பார்த்தியா. ஒரு ஆபத்துனா உடனே பறந்து போயிடும். அதே போல தான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நீ அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருந்து சரியான நேரம் வரும்போது வாழ்க்கையில் எந்த முடிவை எப்படி எடுக்கணுமோ அப்படி சரியான முடிவை எடுக்க பழகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்துக்கிட்டு இருக்காம இன்னைக்கே முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உன் வேதனைகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மற்றவங்க பேசுகிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக உன் மனசு குழம்பி தான் போகும். அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும்னு யோசிச்சு உனக்கான நல்ல முடிவை நீயே எடுக்கணும். உன் மேலே நீ நம்பிக்கை வைக்கும்போது தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுமே செல்லவே. வெற்றி கிடைக்கும்போது அதை நீ நினச்சி சந்தோஷப்படு. தோல்வி கிடைக்கும்போது அதை ஒரு அனுபவம்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு வெற்றி கிடைச்சா ஆணவத்தில் ஆடுறதும் தோல்வி கிடைச்சா சுருண்டு விழுகிறதும் கூடாது. உன் எண்ணங்களை போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நேர்மையான பாதையில் தூய்மையான எண்ணங்களோடு நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். உன்னுடைய வாழ்க்கை நீ நேர்மையாக உண்மையாக வாழும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். உன் வெற்றியே உன்னை எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியாக இருக்கும். நீ அமைதியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சிடுவேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் எதிரி கூட உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நான் உன்னை பெரிய ஆளாக மாற்றி காட்டுறேன். நீ யார்கிட்டையும் சண்டை போடாமல், யார்கிட்டையும் பதில் சொல்லாமல், வாக்குவாதமும் விதண்டாவாதமும் செய்யாமல் அமைதியாக இருந்து காரியத்தில் கண்ணாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிடு என் தங்கமே. மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்க யாரையாவது பற்றி எதையாவது சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தவங்க சொல்கிற விமர்சனங்களை எல்லாம் நீ காது கொடுத்து கேட்காம அதை அலட்சியப்படுத்திட்டு உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. என்னை நம்பும் உனக்கு நான் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுத்தே தருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது. வாழ்க்கைங்கிறது கடல் அலைகளில் வந்து வந்து போகிறதுனால தோல்வியும் துரோகமும் வந்து வந்து போகத்தான் செய்யும். ஆனால் நீ ஒரு ஆழமான கடலாக எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அசையாத ஆளாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்பிக்கையை உறுதியாக பலமாக நீ வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு அனைத்தையும் சமாளித்து நீ ஜெயிச்சிடலாம் என்று சொல்லமே. மனிதன் வெற்றி பெறானா அதுக்கு முன்னால் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருப்பான். கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கான்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் அவன் அதுக்கு முன்னால் பட்ட கஷ்டமும் அவன் எடுத்த தைரியமான முடிவும் பொழிஞ்சிருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ. எந்த விஷயமா இருந்தாலும் அதை நல்ல முடிவாக எடுத்து செயல்படுத்தும் போது தான் அது உனக்கான வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. காசு பணம் எப்போ வேணும்னாலும் வரும். ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 4 பேரை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற 4 பேரையாவது உன் கூட வச்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதை மட்டுமே நினைக்காம வாழ்க்கையில் கிடைக்கிற தோல்விகளையும் சறுக்கல்களையும் கூட பாடங்களாக ஏற்றுக்கிட்டு
கற்றுக்கிட்டு கடந்து வர பழகு. உனக்கான தோல்விகளை எல்லாம் தாண்டி நீ எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்கதானே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். அடுத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம என்ன லாபம் பார்க்கலாம், அவங்கள வச்சு நம்ம காரியம் எதை முடிச்சுக்கலான்னு யோசிக்கிற மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீ ஜெயிச்சினா அதன் மூலமாக எந்த சுய லாபத்தையும் எதிர்பார்க்காம நீ நல்லா இருந்தால் சந்தோஷம் நினைக்கிறவங்க உன்னுடைய பெற்றோர்கள் மட்டும்தான். உன்னை பெற்றவங்களை நீ எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லைன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நான் காணாமல் போக செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு அழகான தொடக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சிக்கல்கள் பிரச்சனைகள் என எது வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். நீ கஷ்டப்படும்போது ஆறுதலாகவும் நீ சந்தோஷப்படும்போது உனக்கு துணையாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உண்மையாக உழைச்சு நேர்மையாக வாழணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் போய் பேசாதே. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வலியையும் வேதனையும் புரிந்து கொண்ட பிள்ளையாக இரு. இதுதான் ஒரு மனிதனை உண்மையான வெற்றியாளராக மாற்றும். எப்போதும் எல்லா விஷயங்களையும் நீ நேர்மறையாக சிந்திப்பதின் மூலமாக இந்த உலகத்தையே கூட ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. நேர்மறையாக யோசி, நல்லதையே யோசி. உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா பெரிய விஷயங்களையும் செய்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு பணம் வேணும் அல்லவா? அந்த பணத்தையும் சம்பாதிக்கிற வித்தையை கற்று வச்சுக்கோ. புத்திசாலித்தனமா விவேகத்தனமா உன் வாழ்க்கையில் 4 காசை நீ சம்பாதிச்சு வச்சுக்கிறது மூலமா உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மனிதனுடைய ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தேவைகளுக்கும் தவிர்க்க முடியாத தேவைனா அது பணம் தானே. நல்ல மனசை உனக்குள்ள தக்க வச்சுக்கணும்னாலும் அதுக்கு பணம் தேவை. நல்ல குணத்தோட இரு, அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோ. நீ கூட்டத்தோடு சேர்ந்து நிற்கும்போது உன்னுடைய தனிப்பட்ட பலம் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் தனித்து நின்று நீ ஜெயிக்கும்போது இந்த உலகம் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கும் என் செல்லமே. வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதுதான் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும். எதுக்காக வருத்தப்படாத. நீ இழந்த வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். கடந்த காலத்தை யாராலும் ஒரு நொடி கூட மீட்க முடியாது. கடந்த காலம் கடந்து வந்து ஒரு காலம். மறுபடியும் நீ அதில் போய் எந்த விஷயத்தையும் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அதனால் அதை பற்றி யோசிக்கிறதே வீணான விஷயம்னு கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு உன் எதிர்காலத்துக்காக இந்த நிகழ்காலத்தை எப்படி வாழ்கிறதுன்னு யோசி. இந்த நிகழ்காலத்தில் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எதிர்காலத்தை உருவாக்குன்ற தெளிவான புரிதலோட நீ இருந்துக்கோ என் செல்லமே. காசு பணம் புகழ்னு இன்னைக்கு நீ எதை தேடி ஓடினாலும் நாளைக்கு கொஞ்சம் வயசு ஆகும்போது உன் மனசு தேடுறது நிம்மதியை மட்டுமா தான் இருக்கும். ஏன்னா வயசான பிறகு என்ன தேவைப்படும்? உடம்பு ஆரோக்கியமும் மனசு நிம்மதியும் தானே. அந்த உடல் ஆரோக்கியத்தை இப்போவே தக்க வச்சுக்கோ. நல்ல உணவை சாப்பிட்டு மனசிலும் கவலையை வச்சுக்காம நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சின்னா அதுவே பழக்கமாகி உனக்கு வயசாகும்போது வருங்காலத்தில் நிம்மதி நிறைஞ்ச நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் அல்லவா? வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ இழந்திருக்கலாம், எத்தனையோ தப்பை நீ செஞ்சிருக்கலாம். அது எல்லாமே அந்த ஒவ்வொரு இழந்த விஷயங்களின் மதிப்பும் எதிர்காலத்தில் மட்டும்தான் புரிய வரும். கடந்த காலத்தில் நம்ம இவ்வளோ வீணாக்கிட்டோமே, நேரத்தை வீணாக்கிட்டோம், காசு பணத்தை வீணாக்கிட்டோம், தேவையில்லாமல் அலட்சியமாக நடந்துட்டோம், அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டுட்டோம், புரிதல் இல்லாமல் பல விஷயங்களை செஞ்சுட்டோங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் தான் பல மனிதர்களுக்கு புரிய வருது. எதிர்காலத்தில் இப்படி எந்த விஷயத்துக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சின்னா, தேவையில்லாத வருத்தத்தை தவிர்க்கணும்னா இன்னைக்கு உன் கையில் இருக்க ஒவ்வொரு நொடியையும் சரியாக மதிக்க கற்றுக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சு நல்ல பிள்ளையாக வாழ்ந்துடுயேன்னு செல்லமே. உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்காக என்ன செய்யணும்னு யோசிச்சு அதை சரியாக செய்ய பழகு. எதை பற்றி யோசிக்கணுமோ
அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாத கண்ட கடந்த கால விஷயங்களை எல்லாம் மறந்து நீ கடந்து வந்துரு என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாமே எப்போதுமே நீ எதிர்பார்க்கறது போல நடந்துராது. சில விஷயங்கள் தோல்வி அடையத்தான் செய்யும். ஆனால் ஒரு சிறிய தோல்வி உன்னை முடக்கிவிடக்கூடாது என் செல்லமே. தைரியமா அடுத்து என்ன செய்யணுன்றத யோசனையோட 2வது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறணும்.